நார்மல் ப்ளவுஸில் ஷோல்டர் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் ஷோல்டர் சைடு பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி கிளாத் வந்து பிசிறு தட்டிகிட்டு இருக்கும். இந்த மாதிரி கிளாத் வந்து பிசிறு தட்டாமல் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முதல்ல பேக் பார்ட் பார்த்து எடுத்துக்கோங்க. பேக் பார்ட் வந்து உள்பக்கம் வந்து மேலே இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ ஃப்ரண்ட் பார்ட் பார்த்திங்க அப்படின்னா வெளிப்பக்கம் வந்து மேலே இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. ரெண்டு உள்பக்கத்தையும் ஒன்று போல் வச்சுட்டு இப்போ கரெக்டாக அந்த மாதிரி ஷோல்டர் ரெண்டையும் ஈவனாக வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பாயிண்ட் வந்து தள்ளி மார்க் பண்ணிக்கோங்க. இதை கரெக்டாக நம்ம அப்படியே வச்சு தையல் போட்டு வரலாம். கரெக்டாக அந்த ஒரு பாயிண்ட்டை கனெக்ட் பண்ணி நம்ம ஸ்ட்ரைட்டாக தையல் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கிளாத்தை வந்து அப்படியே வந்து திருப்பி விட்டுருங்க. ஆப்போசிட்டில் திருப்பி விட்டுட்டு இப்போ வந்து நம்ம எப்பயும் உள்பக்கம் வந்து எப்படி தையல் போடுவோமோ அதே மாதிரி இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிக்கோங்க. ஃபோல்டு பண்ணிவிட்டு நம்ம 1/2 இன்ச் வந்து தையலுக்காக மார்க் பண்ண லைன் தெரியும் இல்லையா, அந்த லைன் மேலே கரெக்டாக வச்சு தையல் போட்டுவாங்க. இப்போ இந்த மாதிரி தையல் போட்டதுக்கப்புறம் நம்ம கிளாத்தை திருப்பி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு அந்த பிசுறு பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் கூட வெளியில் தெரியாது. அதுவுமே இந்த கழுத்து பீஸ்லாம் நம்ம கொடுத்து அடித்து திருப்பும் போது நமக்கு அந்த துணியுமே ரொம்ப ஃப்ளாட்டாக மடங்கிரும். இந்த மெத்தடில் தான் நம்ம பிசுறு தெரியாமல் ஸ்டிச் பண்ணணும்.